அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என்று சொல்வார்கள். அதற்கேற்ப 2023 கூட்டணி முறிவுக்கு பிறகு சிறிது காலம் எதிரிகளாக பயணித்த அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் கைகுலுக்கிக் கொண்டு நண்பர்களாகி உள்ளன. (2024) தேர்தலை தனித்து சந்தித்த இபிஎஸ் மீண்டும் ராசியாகி உள்ள நிலையில் 2024 பாஜக கூட்டணியில் பயணித்த முன்னாள் முதல்வர் ஓபிஎஸும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் கூட்டணி அறிவிப்பு நிகழ்ச்சியில் காணாமல் போனது பல கேள்விகளுக்கு வழி வகுத்தது. தொடர்ந்து நட்புடன் பயணிக்கும் இருவரையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வைத்துக் கொள்ள வேண்டும் என அமித்ஷா விரும்பியதுடன் அதற்கான முயற்சிகளில் இறங்கினார் எனவும், ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ தங்களின் பகையாளிகளை எக்காரணத்தை கொண்டும் கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்று நிபந்தனை விதித்ததால் வேறு வழியின்றி அமித்ஷா அதனை ஏற்றுக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் உள்ள நிலையில் தேர்தலுக்கு முன்கூட்டியே தயாராகும் விதமாக ஏப்ரல் 11 அன்று அதிமுகவுடனான கூட்டணியை உறுதி செய்தது பாஜக. இந்த கூட்டணி சாத்தியமாவதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு பிரதானமாக 2 நிபந்தனைகளை விதித்ததாக கூறப்படுகிறது. ஒன்று, பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலையை நீக்குவது. மற்றொன்று, ஓபிஎஸ் டிடிவி தினகரனை எக்காரணத்தை கொண்டும் கூட்டணிக்குள் சேர்த்துக் கொள்ளக் கூடாது என்பதுதான். ஏப்ரல் 11 மதியம் கூட்டணி உறுதிப்படுத்தப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் மாலை வரை காலதாமதமானது. பாஜகவின் புதிய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் உறுதியான பிறகே எடப்பாடி பழனிசாமியின் கார் ஐடிசி ஹோட்டல் நோக்கி புறப்பட்டது. அதே போல ஓபிஎஸும் டிடிவி தினகரனையும் கூட்டணிக்குள் சேர்த்துக் கொள்ளக் கூடாது என்பதிலும் எடப்பாடி பழனிசாமி உறுதி காட்டியுள்ளார். ஆனால் பாஜக இந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமியை சமாதானப்படுத்த முயற்சி செய்தது. கடைசி வரை தன்னுடைய நிலைப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருந்ததால் சமாதான முயற்சி தோல்வியடைந்து இபிஎஸ்ஸின் விருப்பத்தை அமித்ஷா ஏற்றுக்கொண்டார் என்கின்றனர். ஓபிஎஸ் டிடிவி தினகரனை கூட்டணியில் சேர்ப்பது குறித்து அமித்ஷாவிடம் கேட்டதற்கு அதை பற்றி உறுதியாக பதிலளிக்க தயங்கிய அவர் அதிமுகவின் உட்கட்சி விஷயத்தில் பாஜக தலையிடாது என்று தெரிவித்தார். முன்னதாக ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் கூட்டணியில் சேர்க்க அண்ணாமலை இறுதி வரை போராடினார் எனவும், ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் அமித்ஷா சந்தித்த போதும் இவர்கள் இருவர் பற்றியான பேச்சே பிரதானமாக இருந்தது என்றும் கூறப்படுகிறது. அமித்ஷாவை சந்திக்க ஓபிஎஸ் நேரம் கேட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் அழுத்தம் காரணமாகவே அவர்களின் சந்திப்பு நிகழவில்லை என்றும் கூறுகின்றனர். மேலும் கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்ட நேரத்தில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் இருந்த டிடிவி தினகரனை குறித்தும் அமித்ஷா விசாரிக்கவில்லையா? தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் இருக்கும் நிலையில் அவர்கள் இருவரையும் கூட்டணியில் சேர்க்க முயற்சிகள் நடக்கும் என்று கூறப்படுகிறது. ஒருவேளை முயற்சி தோல்வியடைந்தால் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் தேர்தலில் தனித்து போட்டியிட வாய்ப்பிருக்கிறது எனவும் கூறுகின்றனர். இல்லை என்றால் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க சாத்தியக்கூறுகள் இருக்கிறது எனவும், அதுவும் இல்லை என்றால் தேர்தலை புறக்கணிக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. அதிமுக உள்ளே வந்ததால் பாஜக கூட்டணியில் அங்கம் வகித்து வந்த ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் தனித்து விடப்பட்டுள்ளார்கள் என்றே பார்க்கப்படுகிறது.